வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வர்மா உதய பெருமாள் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஃபோனை போட்டு வருங்கால எம்எல்ஏ சங்கரியின் புருஷன் அப்படின்னு சிவாவோட அம்மாவுக்கு உதய பெருமாள் இருந்த தொடர்பை அப்படியே வெட்ட வெளிச்சமாக போஸ்டர் அடித்து ஒட்டிடுவேன் அப்படின்னு நம்ம உதய பெருமாளுக்கு கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உதய பெருமாள் இதுக்கெல்லாம் நான் பயப்படாத இல்லை, எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் நிற்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் கபிலன் அப்பா எங்கள் அம்மாவையும் என்னையும் நீங்கள் கேவலப்படுத்த போகிறீங்களா, உங்களுக்கும் சங்கரிக்கும் உள்ள தொடர்பு வெளியே வரப்போகுது அப்படின்னு அந்த இடத்துல உதய பெருமாள்கிட்ட சண்டைக்கு நிற்காங்க நம்ம கபிலன். அப்போன்னா சிவா யார் எதிர்த்தாலும் அப்பா எலெக்ஷனில் நிற்கிறத தடுக்க முடியாது அப்படின்னு கபிலனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம வர்மாவுக்கு தெரிய வருது. உதய பெருமாளுக்கும் சங்கரிக்கும் உள்ள தொடர்பு, நம்ம சிவாவுக்கு அம்மாவுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போனா இவன் எம்எல்ஏ போஸ்ட்டில் நிற்கக்கூடாது இந்த உதய பெருமாள், அதுக்கு இவனை மிரட்டணும், இவனுக்கு மிரட்டலுக்கு ஒரே ஆயுதம் இந்த சங்கரிக்குள்ள தொடர்பு அப்படின்னு அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வர்மா உதய பெருமாளின் உச்சி கொண்டையை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனை போடுறாங்க உதய பெருமாளுக்கு. இந்த பாரு உதய பெருமாள், நான் போஸ்டர் ஒட்ட போகிறேன், வருங்கால எம்எல்ஏ இந்த சங்கரியோட புருஷன் அப்படின்னு உள்ள போஸ்டரை நான் ஊர் ஃபுல்லாக ஒட்டி உங்கள் உறவை அப்படியே கேவலப்படுத்த போகிறேன், நீ இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம் இவனுக்கு பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்படாத இல்லை, நான் எலெக்ஷனில் நிற்க தான் போகிறேன், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் கோபமும் கொந்தளிப்பும் ஏற்படுதுங்க நம்ம கபிலனுக்கு. அப்பா நீங்கள் இப்படி சங்கரி கூட உங்களுக்குள்ள தொடர்பு வெட்ட வெளிச்சமானா அம்மாக்கும் எனக்கும் தான் இந்த அவமானம், அதனால இது வெட்ட வெளிச்சம் ஆகக்கூடாது, நீங்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாது அப்படி சொன்னார். இவனுக்கு மிரட்டலுக்கெல்லாம் என்னால் இனி நான் சங்கரிக்குள்ள தொடர்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், அதை தடுக்க நீ முடியாதுடா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கபிலன் அவங்க அப்பாவையே உதய பெருமாளையே எதிர்க்கிறாங்க. நம்ம சிவா உதய பெருமாளுக்கு சப்போர்ட் நிற்கிறாங்க. அப்பா நீங்கள் எலெக்ஷனில் நில்லுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் உங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம கபிலன் எதிர்க்காங்கங்க நம்ம சிவா.